ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ராகி தோசை கேழ்வரகு மாவு வச்சு இன்ஸ்டன்ட் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு அரை கப் ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அது கூட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பிட்டு இஞ்சி, அதுக்கப்புறமா இதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா அப்பயே கலந்து அப்பயே சுட்டலாம், ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தோடையும் சட்னியோட, வெஜிடேரியன் குழம்பு, நான் வெஜிடேரியன் குழம்பு எல்லாத்தோடையும் இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. மில்லட் ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற மில்லட் ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த தோசை ஊற்றும்போது ரவை தோசை மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஊற்றணும். நம்ம நார்மல் தோசை மாவு போட்டுட்டு அப்படியே சுற்றி விடுவோம்ல, அப்படி சுற்ற முடியாது இந்த தோசை. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஒரு சைடு வந்து கிறிஸ்பாக வந்த பிறகு மட்டும்தான் திருப்ப முடியும், இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நின்று வேக வச்சு அதுக்கப்புறமா நல்ல ஒரு பக்கம் நல்ல வெந்தோடனே நமக்கு தெரியும் பாருங்கள், அப்படியே அந்த சைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருது. இது பாருங்கள், அப்படி வந்த பிறகு திருப்பினா சூப்பர் ஈஸியாக இந்த தோசையை சுடலாம். இதுதான் மேட்டர். இது ரொம்ப நல்லா கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.